வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்துல 24 மாவட்ட கல்வி அலுவலர்களுடைய பணியிடங்கள் காலி. கலந்தாய்வுக்கு முன் நிரப்ப ஆசிரியர்கள் திடீர் எதிர்ப்பு. என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க. சோ மேல்நிலை பள்ளி துணைத் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நாம பார்க்கலாம். தமிழ்நாடு தொடக்க வேளாண் கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் கொஞ்சம் வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். மேலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்துல 24 மாவட்டங்கள்ல கல்வி டிஇஓ 6 முதன்மை கல்வி அலுவலர்கள் சிஇஓ பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றை பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த நிரப்ப வேண்டும் என ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர். கல்வித்துறையில் வழக்குகள் காரணமாக தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள்ல 1000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இப்பணியிடங்களில் மூத்த ஆசிரியர்கள் கூடுதல் பொறுப்பு வகிக்கின்றனர். இதனால் நிர்வாகமும் கற்பித்தல் பணிகளை ஒரே நேரத்தில் கவனிக்க முடியாமல் ஆசிரியர்கள் திண்டாடி வருகின்றனர். மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தஞ்சை, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 24 கல்வி மாவட்டங்களில் டிஇஓக்கள் இல்லை. இம்மாதம் கடைசியில் மேலும் 5 டிஇஓக்கள் ஓய்வு பெறுகின்றன. தேனி, திருப்பூர், திருப்பத்தூர், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலும் டிஓ எதுவுமே கிடையாது. சோ தயார் நிலையில இந்த பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாநில அளவுல 70 பேர் கொண்ட டிஓக்கள் பதவி உயர்வு பட்டியல் தயார் நிலையில் உள்ளது. பதவி உயர்வு அளிக்கப்பட்டால் தற்போது காலியான டிஓக்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும். இதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க மாநில தலைவர் அன்பரசன் கூறுகிறது, வழக்குகள் காரணமாக தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அதிக எண்ணிக்கையில் காலியாக உள்ளன. டிஓ காலியிடங்களும் அதிகரித்து வருகின்றன. ஜூலை 2 முதல் இதை நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க. சோ மேல்நிலை துணைத் தேர்வு எழுதுவதற்கான தனி தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநர் சசிகலா வெளியிட்ட செய்திக்குறிப்புல மேல்நிலை 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு +1 +2 உடைய துணைத் தேர்வுகள் ஜூன் ஜூலை மாதத்துல நடைபெறும். இதற்கான ஹால் டிக்கெட் dge.tn.gov 23ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி இயக்குநருடைய சில முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாவட்ட திட்ட இயக்குநருடைய அறிவிப்புல இதன் அடிப்படையில் இயக்கத்திற்கான கதை புத்தகங்கள் நூலேடை பாடம் என்ற வகையில் முதற்கட்டமாக 53 புத்தகங்கள், 2ஆம் கட்டமாக 20 புத்தகங்கள், 3ஆம் கட்டமாக 80 புத்தகங்கள், 4வது 57 புத்தகங்கள், மொத்தம் 261 புத்தகங்கள் அரசு தொடக்கநிலை உயர்நிலை பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ இந்த 10 நாட்களுக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் வழங்குறாங்க. மேற்கண்ட பயிற்சியில் கலந்து கொள்ளும் பொருட்டு தங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே இப்பயிற்சியில் பெற்றுள்ள ஆசிரியர்களை தவிர்த்து பிற தொடக்க நடுநிலை பள்ளி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆங்கில பாடங்களுக்கு 2ஆம் தொகுதியில் 6-7 முதல் 27 வரை இந்த பயிற்சி நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ மேலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பள்ளி கல்வித்துறையில தற்காலிக ஆசிரியர்களை உடனடியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதை குறித்து குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. 18,107 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இருக்கு. இதெல்லாம் உடனடியாக நிரப்பப்படும். தற்காலிக பணியிடங்கள் மேலும் பாத்தீங்கன்னா குறிப்பா 149 ஜீரோவை நீக்கிட்டு புதிய பணியிடங்களுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட போறதா தகவல் வந்திருக்குங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணியிடங்கிற வாய்ப்பு கொண்டு போறாங்க. தேர்வுக்கு உண்டான தேர்வுகள் பிஜிடிஆர் வேகன்சிஸ் எல்லாமே விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. சிறப்பு டெட் நடக்குமான்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது, விரைவில் எதிர்பார்க்கலாம். சோ இந்த டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் விரைவில் நாம எதிர்பார்க்க முடியும் 2013-17. சோ எல்லாருமே எதிர்பார்க்கறது இது ஒண்ணுதான். அதே போல பாத்தீங்கன்னா டெட்ல பாஸ் மார்க் 60 அப்படின்ற நீதிமன்ற தீர்ப்பு இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்தீங்க. நன்றி, வணக்கம்.